ஃபேக்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நதியா. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்திருந்த கல்கி 2898 AD அந்த படத்தோட ட்ரைலர் தான் வெளியாகி இருக்கு. அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கல்கி 2898 AD இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம 2024ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். 2898ல என்ன நடக்கும், அதாவது எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்றத தான் பேஸ் பண்ணி இந்த ஒரு படத்தை இயக்கியிருக்காங்க. முதல்ல சைலண்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கேட்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தோட முதல் நகரம் அப்படின்னு கேட்குது. அதுக்கடுத்தது இந்த வேர்ல்டோட கடைசி நகரம் அப்படின்னு சொல்லிட்டு காசின்ற பேரை உச்சரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் இது மேலே தண்ணி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோபுரத்தை காட்டுறாங்க. அந்த கோபுரத்துக்கு கீழே தான் மக்கள் அடிமைப்பட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூமியை மொத்தம் உறிஞ்சா தண்ணி எங்கே இருக்கும், அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு மேலே காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வில்லன்ஸ் இருக்காங்க போல. அதாவது இந்த மக்கள் அடிமைப்பட்டிருக்காங்களா, அவங்கள ஆள்றவங்க தான் அவங்க. அதில் ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகம் முழுவதும் காம்ப்ளெக்ஸால் நிறைஞ்சது. இந்த உலகத்தோட ஒரே கடவுள் சுப்ரீம் யாஸ்கின் அப்படின்ற ஒரு குரல் கேட்குது. ஸோ அந்த ஒரு குரலுக்கு எல்லாருமே முழக்கம் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் சொல்றா, நீங்க மட்டும் எங்க கூட இருந்தீங்கன்னா எல்லாரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றான். அவன் யார்கிட்ட சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமிதாப் பச்சன். அப்பதான் அவரோட உருவத்தை காமிக்கிறாங்க. அதுவும் ஃபேஸ் ஃபுல்லா மறைச்சுதான் காமிக்கிறாங்க. அப்ப அவர் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, நான் காப்பாற்ற வேண்டியது ஒருத்தனை மட்டும்தான் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வெளிச்சமான ஒரு இதை எடுக்கிறாங்க. அதை காமிச்ச உடனே ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெளிச்சம் மின்னுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ஒன்று வருது. அதுக்கப்புறம் ஒருத்தன் என்ன சொல்றான்னா, 6000 வருஷத்துக்கு முன்னாடி மின்னுச்சு, அந்த ஒரு பவர் இப்போ திரும்பி வரப்போதா அப்படின்ற அவன் சொல்லும் போதே அந்த ஒரு ஃபேஸில் ஒரு பயம் தெரியுது. அதுக்கப்புறம் ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிச்சம் சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா, அந்த வெளிச்சம், ஸோ அதை தான் இந்த படத்துல மையமாக வச்சிருக்காங்க. இதை பார்த்து வில்லன்ஸ்கள் பயப்படுறாங்க. கடைசியா ஒருத்தர் சொல்வார் பார்த்தீங்களா, வெளிச்சம் சீக்கிரமா வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே 2 இலை துளிரா வருது. அதை ஒருத்தவங்க தொடும் போது இன்னொரு ஒருத்தவங்களோட கால் அந்த கை மேல படுது. இந்த சீன் நமக்கு பாகுபலியில கட்டப்பா ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் ஒரு பிரெக்னென்ட்டான உமனை காமிக்கிறாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, தீபிகா படுகோன் தான். அவங்க ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அதாவது உயிருக்குள் இன்னொரு உயிர், அந்த ஒரு வார்த்தையே சூப்பரா இருந்தது. ஸோ அதை கேட்ட உடனே அமிதாப் பச்சன் ஷாக் ஆயிட்டாரு. அப்பதாங்க அவர் ஃபேஸை காமிக்கிறாங்க. அந்த ஒரு வெளிச்சம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த வெளிச்சம் அவர் நெத்தியில இருக்கிறத நோட் பண்ணியிருப்பாங்களா இல்லையா தெரியல, பட் நான் நோட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது அவர் ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அவர் சுற்றி நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க. அவர் யங் லுக்கில் தெரிகிறார். இதில் டிஏஜிங் டெக்னாலஜி வச்சு நம்ம அமிதாப் பச்சன் யங் லுக்கில் பார்க்கலாம் அப்படின்றது இந்த ஃப்ளாஷ்பேக்கில் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ பெற்று எடுக்க போகிறது ஒரு உயிர் அல்ல, ஒரு சிருஷ்டி அப்படின்னு சொன்னோடனே தீபிகா படுகோன் அவங்களோட ரியாக்ஷன் ஒரு ஷாக்காக இருக்கும். அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு மீண்டும் பாகுபலியில் இருக்க கட்டப்பா அவரோட ஞாபகம் தான் வருது. பயங்கரமாக ஒரு ஃப்ளாஷ் மாதிரி அடிக்குது. அப்போ ஒரு முகம் தெரியுது. அந்த முகம் ரொம்ப ஷாக்காக இருக்கு. ஒருவேளை அவர் வில்லனா இருக்க வாய்ப்புகளும் இருக்கு. அதுக்கப்புறம் பிரபாஸ் அவரை காமிக்கிறாங்க. அவரோட கேரக்டர் ரிவீல் பண்ற விதமா ஒரு சில விஷயங்கள்ல சொல்றாங்க. முன்ன எத்தனை பேர் ஹீரோவா பாக்குறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே ஒரு காமெடியேட்டர் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பஞ்சு பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டிஷா பட்டானி அவங்கள காமிக்கிறாங்க. அவங்க ஃபைட் பண்ணிட்டே அதுவும் பைரவா கிட்ட தான். பைரவனா யாருன்னா நம்ம பிரபாஸ் அப்படின்றது ஏற்கனவே தெரியும். ஸோ அவங்ககிட்ட ஃபைட் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, உன்னை தவிர உன்னால யாரும் நேசிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க விதமா அடுத்த அவர் ஒரு பஞ்ச் டைலாக் போடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிறது ஒரே சைடு தான், அது உன் சைடு தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு பஞ்ச் போடுறாரு. அடுத்ததா ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ் நம்ம கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் தான். அவங்க எதுக்கு வாய்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபாஸோட வண்டி இருக்குல்ல புஜ்ஜி, அதுக்கு தான் வாய்ஸ் கொடுக்குறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் ஏற்கனவே மகாநதின்ற படத்தை எடுத்திருக்காரு. அதுல கீர்த்தி சுரேஷ் தான் ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக இந்த ஒரு வாய்ஸை அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபாஸ் அவர்கள் தீபிகா படுகோனை சந்திக்கிறாங்க. ஹாய் அப்படின்னு சொல்றாங்க. இதை கெடுக்கிற விதமா அமிதாப் பச்சன் என்ன பண்ணாரு, எகிரி குச்சி பிரபாஸ் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வில்லன் பிரபாஸை லாக் பண்றாங்க. லாக் பண்ணிட்டு எனக்கு அந்த பொண்ணு வேணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கு பிரபாஸ் என்ன சொல்றாங்கன்னா, என்ன மீறி இந்த பொண்ணை யாரும் உங்ககிட்ட கொண்டு சேர்க்க முடியாது, ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாரு, இதுக்கு முன்னாடி ஒரு சண்டையில கூட நான் தோத்து போனதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்ச் டைலாக் சொல்றாரு. அடுத்தது டாப் ஷாட்ல இருந்து காமிக்கிறாங்க. இந்த பக்கம் அமிதாப் பச்சன் இருக்காங்க, இந்த பக்கம் பிரபாஸ் இருக்காங்க. அமிதாப் பச்சன் எப்படியாவது தீபிகா படுகோனை வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றணுன்ற முயற்சியில இவர் ஈடுபடுறாரு. இந்த பக்கம் பிரபாஸ் எப்படியாவது அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வில்லன் கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில இவரும் ஈடுபடுறாரு. ஸோ ஒரு
ஒருவேளை இவங்க 2 பேருக்கிடையே நடக்கிற ஒரு சண்டை காட்சியை தான் வந்து காமிக்கிறதா அப்படி தெரியுது. ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நடக்குதுங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல வந்து யார் யாரெல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுபதி, சோபனா, அப்புறம் ஆனபன் இவங்களெல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் பிறக்காத ஒரு இத்தனை உயிர்கள் வந்து சாகணும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தது நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் அவரை தாங்க காமிக்கிறாங்க. அந்த லுக்கை பார்த்தோன்னே இந்தியன் தாத்தாவுக்கே மேலே தாத்தா போல ஒரு பயங்கர லுக்கு. இப்போ அதை தாங்க சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயப்படாதே புது பிரபஞ்சம் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல, பட் நான் நோட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் அவரோட நெத்தியில் வந்து அந்த ஒரு வெளிச்சம் இருக்குது. நான் முன்னாடி சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த வெளிச்சத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு. இந்த வெளிச்சம் கமலஹாசன் நெத்திலையும் இருக்குது, அமிதாப் பச்சன் அவரோட நெத்திலையும் இருக்குது. ஒருவேளை இந்த வெளிச்சம் தான் வந்து இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய கனெக்ஷனாக இருக்கும் அப்படின்றத வந்து கடைசியாக தெரிவிக்கிறாங்க. கடைசியாக என்ன போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கி 2898 AD அப்படி போட்டு ட்ரைலர் வந்து முடிக்கிறாங்க. இந்த ட்ரைலரை பார்க்கும் போதே தெரியுது விஷுவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்ச் அளவுக்கு வந்து விஷுவல் வந்து பயங்கரமாக வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மியூசிக்குங்க, நம்ம சந்தோஷ் நாராயணன் வந்து ஹாலிவுட்டில் எப்படிலாம் மியூசிக் போடுவாங்க அந்த அளவுக்கு பயங்கரமாக இந்த படத்தை வந்து மியூசிக் போட்டிருக்காரு. அது நம்ம ட்ரைலரில் பார்க்கும் போதே தெரியுது. ஸோ பாருங்க, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படைப்பை வந்து நம்ம டைரக்டர் நாகாஸ்வின் வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூன் 27 இந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் போது பாகுபலி, RRR இதை விட பயங்கரமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இந்த படம் முன்னாடி வருமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.